ஹாய் ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ். எப்படியோ நம்ம ஒரு வழியாக வந்து சிஎஸ்க்கான சாய்ஸ் லிஸ்ட் என்ன அப்படிங்கிறத வந்து 200லேருந்து 180 வரைக்கும் நீங்கள் கட் ஆஃப் எடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த மாதிரியான காலேஜஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம ஒரு சாய்ஸ் லிஸ்ட் வந்து கொடுத்துருக்கோம். ஓப்பன் கேட்டகரியில் ஆரம்பித்து நம்ம எஸ்டி கம்யூனிட்டி வரைக்குமே எல்லா கம்யூனிட்டிக்குமே நம்ம தனித்தனியாகவே கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ வந்து நீங்கள் அதை பார்க்கல, உங்களுக்கு தேவைப்படுது அப்படிங்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் அதனுடைய லிங்க்கை கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லை, தனியாக ஒரு பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன், சரிங்களா? ஸோ நீங்கள் அதில் போனீங்க அப்படின்னா தாராளமாக செக் பண்ணிக்க முடியும். உங்களுடைய கட் ஆஃப் 200லேருந்து 180 இருந்தால் நீங்கள் எந்த மாதிரியான காலேஜஸை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு சாய்ஸ் லிஸ்ட்டை வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ அதை நீங்கள் வந்து போய் செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி நமக்கு 200லேருந்து 180 வரைக்கும் கட் ஆஃப் இருந்தால் நம்ம எந்த மாதிரியான காலேஜஸ் வந்து எதிர்பார்க்கலாம், நீங்கள் எந்த காலேஜுக்கெல்லாம் எலிஜிபிள், உங்களுக்கு எந்த காலேஜ் எல்லாம் அவைலபிள் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வந்து லைக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் இந்த வீடியோ வந்து நிறையா ரீச் கிடைக்கும். ஸோ நிறையா ஸ்டூடெண்ட்க்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி நிறையா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஒவ்வொரு கோர்ஸுக்குமே ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸ் அதே போல் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு கோர்ஸுக்குமே வந்து நம்ம சாய்ஸ் லிஸ்ட் கொடுக்க போகிறோம். ஸோ ரொம்பவே இம்பார்ட்டன்ட். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்க? அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து கொடுக்கக்கூடிய டிஎன்ஏ ரிலேட்டடான அப்டேட்ஸ் அண்ட் காலேஜ் ரிலேட்டடான அப்டேட்ஸ் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்து சேரும். வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் யாருக்காச்சும் சாய்ஸ் லிஸ்ட் தேவைப்படுது அப்படிங்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கூடிய கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணிக்கோங்க. கவுன்சிலிங் ரிலேட்டடாக உங்களுக்கு எந்த ஒரு டவுட்ஸ் இருந்தாலுமே நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து காலேஜ் அட்மிஷன்ஸ்க்கான கைடன்ஸுமே டிஎன்இஏ கைடன்ஸுமே நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ தேவைப்படக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃப்ரீ கைடன்ஸ் தான் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கு ஓப்பன் கேட்டகரி. ஓகேங்களா? ஓப்பன் கேட்டகரியில் யார் வேணாலும் வரலாம். பிசி ஸ்டூடெண்ட்டும் வரலாம், எம்பிசி ஸ்டூடெண்ட்டும் வரலாம், பிசிஎம் ஸ்டூடெண்ட்டும் வரலாம், எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி இப்படி எந்த ஸ்டூடெண்ட் வேணாலும் வரலாம். சரிங்களா? ஓப்பன் காம்படிட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மார்க் வந்து நீங்கள் ஒரு காலேஜ் அப்ரோச் பண்ணும் பொழுது அந்த காலேஜில் உங்களுடைய மார்க்ஸ் அதிகமாக இருக்குங்க அப்படிங்கிற பட்சத்தில் யார் வேணாலும் ஓப்பன் கேட்டகரியில் ஃபஸ்ட்டு 31% வந்து மார்க்ஸை பேஸ் பண்ணி தான் ஓப்பன் கேட்டகரியில் போடுவாங்க. நீங்கள் ஓசியில் வந்தாலும் சரி அல்லது நீங்கள் மற்ற அதர் கம்யூனிட்டிஸில் வந்தாலுமே உங்களுடைய மார்க்கு பேஸ் பண்ணி உங்களுக்கு ஓப்பன் கேட்டகரியில் சீட் அலாட்மெண்ட்ஸ் வரும். ஸோ நீங்கள் வந்து நான் பிசி கம்யூனிட்டிக்கு சார் எனக்கு ஓசியில் கிடச்சிருக்கு அப்படின்லாம் நீங்கள் வருத்தப்படவே தேவையில்லை. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் பாதிப்பு இருக்குமானா கண்டிப்பாக கிடையாது. சரிங்களா? உங்களுடைய கம்யூனிட்டிக்கு உண்டான சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஆனால் மார்க்கை பேஸ் பண்ணி அதிக மார்க் இருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஓப்பன் கேட்டகரியில் தான் வருவீங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் அந்த 31% ஃபில் ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் அடுத்தடுத்து உங்களுடைய கம்யூனிட்டி வைஸ் உங்களுடைய கேட்டகரியில் நீங்கள் வருவீங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக வந்து ஓப்பன் கேட்டகரியில் என்ன கட் ஆஃப் இருந்தால் நீங்கள் எந்த மாதிரியான காலேஜஸ் எல்லாம் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்ப்போம். நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா ஐடி. ஓகேங்களா? பிரான்ச் கோடு பார்த்தீங்க அப்படின்னா ஐடி. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா முழுக்க லாஸ்ட் இயர் 2024 பேஸ் பண்ண ஒரு சாய்ஸ் லிஸ்ட் தான். சரிங்களா? 24 க்ளோசிங் கட் ஆஃப் எப்பயுமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம ப்ரீவியஸ் இயரோடைய க்ளோசிங் கட் ஆஃப் அண்ட் க்ளோசிங் ரேங்க் தான் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோலையும் நம்ம லாஸ்ட் இயருடைய க்ளோசிங் கட் ஆஃப் என்ன வித் ரேங்க் க்ளோசிங் ரேங்க் என்ன அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம் ஓப்பன் கேட்டகரிக்கு. ஓகேங்களா? ஓப்பன் கேட்டகரி அப்படின்னா யார் வேணாலும் வரலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்கக்கூடியது பார்த்திங்க அப்படின்னா எப்பயும் போல் சிஇஜி கேம்பஸ் தான் நம்மளுடைய அண்ணா யூனிவர்சிட்டியோடைய முதன்மையான கேம்பஸ். ஓகேங்களா? கவுன்சிலிங் கோடு வந்து 1. ஓகேங்களா? அதனுடைய க்ளோசிங் கட் ஆஃப் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் கேட்டகரிக்கு 198.5 198.5. அதனுடைய ரேங்க் பார்த்தீங்க அப்படின்னா 525. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா 2006 பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இந்த காலேஜ் நம்ம கோயம்பேட்டூர் பீலமெட்டில் லொக்கேட்டாக இருக்கக்கூடிய ஒரு காலேஜ். இதனுடைய கட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் இயரில் 197.5 1056 அப்படிங்கிறது ரேங்க். ஓகேங்களா? மேக்ஸிமம் வந்து நீங்கள் இந்த ரேங்க்குள்ளே உங்களுடைய க்ளோசிங் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக இந்த காலேஜஸ் வந்து 99% வந்து எதிர்பார்க்கலாம். சரிங்களா? ஸோ கட் ஆஃப் வந்து ஒரு வருஷம் கூடலாம் குறையலாம், பட் ரேங்க் அப்படிங்கிறது பெரிய வித்தியாசம் வராது. ஸோ நீங்கள் இந்த காலேஜஸ் எல்லாம் இந்த ரேங்க்குள்ளே வந்தீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ உங்களுடைய ரேங்க் லிஸ்ட் வந்த பிறகு நீங்கள் ஒன்ஸ் இந்த வீடியோவை செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா?
ஸோ நீங்கள் அந்த காலேஜுக்கு வந்து எலிஜிபிளாக என்ன அப்படிங்கிறத நீங்கள் உங்கள் ரேங்க் வந்த பிறகு நீங்கள் தாராளமாக செக் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா 4ஆம் நம்பர், இதுவும் வந்து நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ் தான், எம்ஐடி குரோம்பேட்டில் இருக்குது. இதனுடைய கட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா 197.25, ரேங்க் பார்த்தீங்க அப்படின்னா 1158. ஓகேங்களா. அடுத்ததாக பார்த்தோம்னா 1315 எஸ்எஸ்என் ஸ்ரீ சிவசுப்ரமணிய நாடார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், 197, ரேங்க் பார்த்தீங்க அப்படின்னா 1249. ஓகேங்களா. அதே போல் 2007 சிஐடி கோயம்புத்தூர் சிஐடி, இதனுடைய கட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா 195.5, ரேங்க் பார்த்தீங்க அப்படின்னா 2190. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா 2005 ஜிசிடி கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் தடாகம் ரோட்டில் இருக்குது, 195, ரேங்க் பார்த்தீங்க அப்படின்னா 2818. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னம்னா 5008. ஓகேங்களா. தியாகராஜர் காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங், இது ஒரு எய்டட் காலேஜ். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 193.5 அப்படிங்கிறது ஓப்பன் கேட்டகரி. க்ளோசிங் ரேங்க் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 4190. அடுத்ததாக பார்த்தோம்னா 2712. ஓகேங்களா. குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, இதனுடைய க்ளோசிங் கட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா 192.5, 4978 அப்படிங்கிறது ரேங்க். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா 1414 பிரின்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பத்மாவதி இன்ஜினியரிங் காலேஜ், இது வந்து நமக்கு காஞ்சிபுரத்தில் வரக்கூடிய காலேஜ், 192 அப்படிங்கிறது கட் ஆஃப், 5471 அப்படிங்கிறது ரேங்க். ஓகேங்களா. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா 1399 சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, இதனுடைய ரேங்க் கட் ஆஃபும் ரேங்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா 191, ரேங்க் பார்த்தீங்க அப்படின்னா 6622, 6622. ஓகேங்களா. அடுத்தது 2718 ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, 189.5, 8873. ஓகேங்களா. அடுத்ததாக பார்த்தோம்னா 1211 ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ், ஆர்இசின்னு சொல்லுவாங்க, இதனுடைய கட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா 188.5, 10,842 அப்படிங்கிறது ரேங்க். ஓகேங்களா. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னம்னா ஸ்ரீ ஈஸ்வர் 2739 ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், இது வந்து நமக்கு வடசுத்தில் இருக்கக்கூடிய காலேஜ். இதனுடைய கட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா 188, ரேங்க் பார்த்தீங்க அப்படின்னா 11,161. ஓகேங்களா. இதனுடைய டிஃப்ரெண்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா இந்த 0.5 கட் ஆஃபில் எவ்வளோ ரேங்க்ஸ் டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சரிங்களா. அதே போல் ஈஸ்வர் பார்த்தாச்சு. அடுத்த 1219 ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், ஸ்ரீபெரும்புதூரில் இருக்குது. இதனுடைய கட் ஆஃப் 187.5, ரேங்க் பார்த்தீங்க அப்படின்னா 12,079. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா 2709 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய, இதை வந்து நமக்கு ஐஆர்டி டிரான்ஸ்போர்ட் காலேஜ்னு சொல்லுவாங்க, 187.5, 12,261 அப்படிங்கிறது ரேங்க். இது ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய கட் ஆஃப் சேம் தான், பட் அதனுடைய ரேங்க் வித்தியாசங்கள் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு பார்க்கும்பொழுது தெரியும். உங்களுடைய ரேங்க் 12,261 இருக்கும் பொழுது நீங்கள் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங்கில் லாஸ்ட் இயர் கட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா அதே கட் ஆஃப் தான் இருக்கும், பட் உங்களுக்கு அந்த காலேஜ் கிடைக்காது. ஏன்னா அதுக்கு இதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 180 ரேங்க் வந்து டிஃப்ரெண்ட் இருக்குது. சரிங்களா. ஸோ அதனால் வந்து அதுங்க கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு. ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து ரேங்க் இம்பார்ட்டன்ஸ் சொல்கிறது இந்த ஒரு காரணத்துக்காக தான். சரிங்களா. ரேங்க் என்னவா வேணாலும் இருக்கலாம், கட் ஆஃப் வந்து ஒரே மாதிரியாக இருக்கலாம், பட் ரேங்கில் வந்து வித்தியாசங்கள் வரும். சரிங்களா. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா 2764 கேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் என்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, இதனுடைய கட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா 186, ரேங்க் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 14,530. 2710 கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கேசின்னு சொல்லுவாங்க, 185, ரேங்க் பார்த்தீங்க அப்படின்னா 15,972. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா லோயாலா ஐகேம், இதனுடைய கட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா 184.5, ரேங்க் வந்து 16,392. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஆர்எம்கே உடைய கோடு பார்த்தீங்க அப்படின்னா 1113. ஓகேங்களா. இதனுடைய கட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா 184.5, 16,472. இதுவும் பாருங்கள் ரெண்டு சேம் கட் ஆஃப், அதுக்கு என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது நீங்கள் பார்க்கும்பொழுது புரியும். ஓகேங்களா. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா 2702 நம்ம ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய பனாரியம்மன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, பிஐடின்னு சொல்லுவாங்க, இதனுடைய கட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா 184,
ரேங்க் பார்த்தீங்க அப்படின்னா 17,515. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 3011 யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்சிராப்பள்ளி, அதாவது பாரதிதாசன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இதனுடைய கட்டாக பார்த்தீங்க அப்படின்னா 181.5 21,575 அப்படிங்கிறது ரேங்க். ஓகேங்களா. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி 2722. சரிங்களா. கிருஷ்ணா காலேஜோடைய செகண்ட் கேம்பஸ். இதனுடைய கட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா 181. ரேங்க் பார்த்தீங்க அப்படின்னா 22,500. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 1419 ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ். இதனுடைய கட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா 181. அதனுடைய ரேங்க் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 22,701. ஸோ வந்து ஒரே கட் ஆஃபில் 201 ரேங்க் டிஃப்ரெண்ட் வருது. சரிங்களா. ஸோ வந்து நீங்கள் சாய்ராமுக்கு இருக்கக்கூடிய க்ளோசிங் ரேங்க்கை வச்சுக்கிட்டு ஸ்ரீகிருஷ்ணாவில் சேரணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. ஆனால் கட் ஆஃப் ஒன்று தான். ஓகேங்களா. அதனால் நம்ம கட் ஆஃப் வச்சுட்டு நமக்கு கிடைச்சிரும் அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்மாக சொல்லிட முடியாது. ரேங்க் வந்து ஒவ்வொரு தடவையும் நம்ம முக்கியம்னு சொல்கிறது காரணமே இதுதான். சரிங்களா. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா 2735 கற்பகம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கிட்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து கற்பகத்துடைய செகண்ட் கேம்பஸ்ஸு. இதனுடைய கட் ஆஃப் பார்த்திங்க அப்படின்னா 180.5. க்ளோசிங் ரேங்க் பார்த்திங்க அப்படின்னா 23,378. அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா ஹிந்துஸ்தான் 2708 கோயம்புத்தூர்லேயோ ஒன் ஆஃப் த மாஸ் காலேஜ் அப்படின்னு சொல்லலாம். இதனுடைய கட் ஆஃப் பார்த்திங்க அப்படின்னா 180 24,223. ஓகேங்களா. அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா 2731 ஆர்விஎஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இதுவுமே கோயம்புத்தூரில் ஒரு பெஸ்ட்டான ஒரு காலேஜ். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 180. ரேங்க் பார்த்தீங்க அப்படின்னா 24,330. இதுவும் சேம் கட் ஆஃப் தான். சரிங்களா. அடுத்தடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு 4-5 காலேஜ் சேம் கட் ஆஃபில் தான் வருது. ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 2751 கேஜிஐஎஸ்எல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. அதனுடைய கட் ஆஃப் 180. ரேங்க் பார்த்தீங்க அப்படின்னா 24,385. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா 2706 டாக்டர் மகாலிங்கம். இது வந்து நம்ம பொள்ளாச்சியில் இருக்கக்கூடிய ஒரு காலேஜ். இதனுடைய கட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா 180. ரேங்க் பார்த்தீங்கன்னா 24,542. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா கொங்கு இன்ஜினியரிங் 2711 கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ். இதனுடைய கட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா 180. ஈரோடு பெருந்துறையில் இருக்கக்கூடிய கொங்கு இன்ஜினியரிங். இதனுடைய க்ளோசிங் ரேங்க் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 24,790. ஓகேங்களா. ஸோ இந்த 4 காலேஜுமே நமக்கு சேம் ரேங்கில் 5 காலேஜுமே நமக்கு சேம் ரேங்க் சேம் கட் ஆஃபில் இருக்குது. நமக்கு ஸ்டார்டிங்கில் பார்க்கும்பொழுது ஹிந்துஸ்தானுடைய ரேங்க் பார்த்திங்க அப்படின்னா 2,223 24,223. ஓகேங்களா. ஃபைனலாக நம்ம பார்த்த கொங்கு இன்ஜினியரிங் காலேஜினுடைய க்ளோசிங் ரேங்க் பார்த்திங்கன்னா 24,790. சரிங்களா. கிட்டத்தட்ட இதுலேயே பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு 550 ரேங்க் வந்து டிஃப்ரெண்ட் வருது. சரிங்களா. ஸோ அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரே கட் ஆஃபில் 500 பேர் இருக்காங்க. மினிமம் பார்த்திங்க அப்படின்னா 180 பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 பேருக்கு மேலே வந்து ஒரே ரேங்கில் இருப்பாங்க. ஓகேங்களா. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு மேலே பிலோ 180 போயிடுது. நம்ம வந்து இதை அடுத்த வீடியோவில் நம்ம என்ன அப்படிங்கிறத நம்ம இதனுடைய கண்டினியூவேஷன் பார்ப்போம். பிலோ 180 இதெல்லாம் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் வந்து நம்ம 160 கட் ஆஃப் வரைக்கும் என்ன காலேஜஸ் எல்லாம் நமக்கு அவைலபிள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இதிலிருந்து நமக்கு என்ன விஷயம் புரியும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ரேங்க் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். சரிங்களா. அதே போல் வந்து இந்த சாய்ஸ் லிஸ்ட் வந்து இந்த கட் ஆஃப் உங்களுக்கு இருக்குது. சில பேர் வந்து உடனே இந்த வீடியோவை பார்த்துட்டு சார் என்னுடைய கம்யூனிட்டி பிசி, என்னுடைய கம்யூனிட்டி எஸ்சி, என்னுடைய கம்யூனிட்டி பிசிஎம் அப்படின்னு உங்களுடைய கேட்டகரி சொல்லி எனக்கு கிடைக்குமா அப்படின்லாம் நீங்கள் நிறையா வந்து கேட்பீங்க. ஓகேங்களா. ஏன்னா அந்த மாதிரி ஒரு டவுட்ஸ் வரும். உங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஓப்பன் கேட்டகரி கொடுத்துட்டாங்க, அடுத்து நமக்கு இது கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஸோ அதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேட்டகரியிலெல்லாம் நீங்கள் வர்றீங்க அப்படின்னா ஓப்பன் கேட்டகரியில் வந்திருக்கீங்க, உங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த கல்லூரிகளில் ஓப்பன் கேட்டகரியை விட பிசிக்கு கட் ஆஃப் குறைவாக தான் இருக்கும். சரிங்களா. அதே போல் பிசியை விட பிசிஎம்க்கு கட் ஆஃப் குறைவாக தான் இருக்கும். பிசியை விட எம்பிசி கட் ஆஃப் குறைவாக தான் வரும். பிசியை விட அடுத்தது எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ இது 3மே கட் ஆஃப் வந்து குறைவாக தான் வரும். சரிங்களா. ஸோ இந்த கட் ஆஃப் உங்களுக்கு இருக்குது, எனக்கு வந்து இதே கட் ஆஃப் இருக்குங்க சார், என்னுடைய ரேங்க்கும் இதுக்குள்ளே தான் வருது அப்படின்னா நீங்கள் அதர் கேட்டகரிஸில் இருந்தீங்க, ஒருவேளை நீங்கள் பிசியாக இருக்கலாம், எம்பிசியாக இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம், நீங்கள் தாராளமாக இந்த காலேஜஸை எதிர்பார்க்கலாம். சரிங்களா. ஸோ ஓப்பன் கேட்டகரிக்கு ஒரு காலேஜ் கிடச்சிருக்கு அப்படின்னா அதை நீங்கள் மற்ற கேட்டகரியில் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் தாராளமாக நீங்கள் அந்த காலேஜஸை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்.
இன்னுமே வந்து இதை விட என்னுடைய கட் ஆஃப் குறைவாக இருக்குங்க சார், நான் வந்து இதை எதிர்பார்க்கலாமா அப்படின்னா உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்து கேட்டகரி வைஸ் வீடியோ போடும் பொழுது நீங்கள் அதை தாராளமாக தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ வந்து இது உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் தான், சரிங்களா? ஸோ இதை வச்சு நீங்கள் உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு என்னுடைய மார்க்குக்கு தகுந்த ஒரு சாய்ஸ் லிஸ்ட் வேணும் அப்படிங்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு இதில் பர்டிகுலராக எனக்கு ஒரு காலேஜஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த காலேஜஸ் டாப்பில் வச்சுட்டு மற்ற காலேஜஸ்லாம் நீங்கள் பாட்டமில் வச்சு எப்பயும் போல் கிடைக்காதுங்கிற காலேஜஸ் டாப்பில், ஸோ உங்கள் மார்க்குக்கான காலேஜஸ் வந்து மிடிலில் வச்சு பாட்டமில் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் அப்படிங்கக்கூடிய காலேஜஸை பாட்டமில் வச்சு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்கள். ஸோ இதுதான் வந்து சாய்ஸ் ஆர்டர், சரிங்களா? ஸோ இதில் ஃபேவரட் காலேஜஸை நீங்கள் டாப்பில் வச்சுக்கலாம். இதில் உங்களுக்கு காலேஜே ஒரு காலேஜ் விருப்பமே இல்லை அப்படின்னா அதை நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிடலாம். இதை பார்த்து நீங்கள் அப்படியே வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. தேவையில்லாத காலேஜஸ் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம், சரிங்களா? ஏன்னா உங்களோட இலக்கு அந்த காலேஜில் சப்போஸ் கிடைச்சா உங்களுக்கு போக விருப்பமில்லாத ஒரு காலேஜ் கிடைச்ச மாதிரி ஆயிரும். ஸோ தேவையில்லாத காலேஜஸை ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த கம்யூனிட்டியை பற்றி என்ன கேட்டகரி, பிசி கேட்டகரிக்கு என்ன கிடைக்கும், அடுத்தடுத்து ஒவ்வொரு கேட்டகரிக்குமே என்னென்ன காலேஜஸ் அவைலபிள் இருக்குது, என்ன கட் ஆஃப் தேவை அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்து பார்க்க போகிறோம். ஸோ தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் அது முடியும். ஸோ கண்டிப்பாக வந்து லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.